பண்டிதர் பில்லி கிரகாம் அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தின் மேலே அசைக்க மாட்டாத நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்கள். அவர்கள் அதிகமாய் நேசிக்கிற வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்ற வார்த்தை. ஆகவே அவர் இந்த 103ஆம் சங்கீதத்தை குணமாக்கும் சங்கீதம் என்றே அவர்கள் அழைக்கிறார். சக்தி வாய்ந்த சங்கீதம் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் எடுத்துக்கொள்ளுகிற வசனத்தை தான் இந்த காலை வேளையிலே நாமும் தியானிக்க போகிறோம். 3வது வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். பிரியமானவர்களே, உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கு. நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற ஆண்டவர். ஒரு நாள் காலையில், ஆண்டவரே, என் அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்து என் நோய்களை எல்லாம் நீர் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் நன்மையினாலும் என்னை முடிசூட்டி என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய வல்லமை நிறைந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கும். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு தகுதி உள்ள ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கும் கிருபை நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரம். அவருடைய அற்புத சுகத்தை பெறாதவர்கள் யார்? அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் அனுதினமும் அவருடைய அற்புதங்களை ருசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை குணமாக்கும், என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் நோய்கள் குணமாகட்டும். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே பலவிதமான வியாதிகளோடும் வேதனைகளோடும் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற மக்களை கைகளிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை தியானம் பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகமளிக்கும் நேரமாய் மாற, பிள்ளைகளுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி இந்த நாள் முழுவதும் அவருடைய போக்கையும் வரத்தையும் ஆபத்தில்லாமல் பாதுகாத்தார்கள், விபத்துகள் இல்லாமல் பாதுகாத்தார்கள். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.